வணக்கம். நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம். சமூக வலைதளத்துல சமீபத்துல ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளி எதை பத்தினது அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கு. அந்த ஓட்டப்பந்தயத்துல சின்ன சின்ன பசங்கள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஓட்டப்பந்தயம் அப்படின்னா கடைசியில ஒரு ரிப்பன் கட்டி வச்சிருப்பாங்க. யாரு முதல்ல அந்த ரிப்பனை தள்ளிக்கிட்டு போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இப்ப இந்த எல்லைக்கோட்டு பக்கத்துல ஒரு 2 பசங்க முன்னும் பின்னுமா ஓடி வராங்க. 2 பேருமே அந்த முதல்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையில ஓடி வராங்க. இந்த முன்னாடி வந்த பையன் கீழ விழுந்துடுறான். அவனோட செருப்புலாம் தனியா கழண்டு போயிருது. பின்னாடி வந்த பையன் அத பார்க்குறான். அவன் கீழ விழுந்துட்டான்னா, அடுத்து நம்ம தான் முதல்ல போய் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஆசையில போனவன், இந்த செருப்ப கொஞ்சம் தூரமா தள்ளி விட்டுட்டு பக்கத்துல போறான். ரிப்பன் பக்கம் போறான். ரிப்பன் பக்கம் போயி இடிச்சு அவன் ஜெயிச்சுட்டானா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த ரிப்பன் பக்கம் போய் அத தொடாம கொஞ்ச நேரம் நிக்கிறான். நின்னு என்னமோ யோசிக்கிறான். என்னவோ அந்த ரிப்பன தொடவோ, அந்த வெற்றிய பெறவோ அவனுக்கு மனசு இல்ல. திரும்ப வரான். திரும்ப வந்து இந்த கீழ விழுந்து கிடந்தான் தெரியுமா? அந்த பையன தூக்குறான். தூக்கிக்கிட்டே போய் அந்த ரிப்பன தொடுறான். ஒருவேளை அந்த பையன் அந்த ரிப்பனை இடிச்சு முதல் ஆளா வெளியில வந்திருந்தான் அப்படின்னா, அவனுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைச்சிருக்கும். ஆனா, கீழ விழுந்தவனை எதிர்த்து நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா, அது வெற்றி கிடையாது அப்படின்னு அவன் நம்பியிருக்கான். அவனோட எண்ணம் சொல்லியிருக்கு. உண்மையான வெற்றி எது அப்படின்னா, தன்னை வென்றவன் தான் உண்மையான வெற்றி அடைகிறான். அந்த சிறுவன் தன்னை வென்றான் அந்த இடத்தில். நன்றி.